Amen. How many of you happy? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? Amen. I believe it's a great blessing to come and preach here. இங்க பிரசங்கிப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. Amen. It's a great honor to come and stand here. இங்கே நிற்பதில் நான் மிகுந்த கனமடைகிறேன். Amen. If you're happy, just look at your neighbors and give them a hand and ask them, are you happy? நீங்க பக்கத்துல உள்ளவங்களோட கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. Amen. Ask them with a smile in your face. எல்லாரும் சிரிக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்க. Amen. Some people just stare and ask. Some people stare and ask. சில பேர் துக்கமுகமா கேக்குறீங்க, சிரிச்சுக்கிட்டே கேளுங்க. Amen. Keep a smile in your face. எல்லாரும் முகத்துல சிரிப்போட காணப்படுங்க. Amen. I believe the next 1 hour God is going to speak to us. அடுத்த 1 மணி நேரம் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட போகிறார். Amen. How many of you people believe God is going to speak? கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்கள்? Amen. We had a wonderful short sermon given by pastor. பாஸ்டர் ஒரு சிறிய ஒரு மெசேஜ், அருமையான ஒரு மெசேஜை கொடுத்தாங்க இப்பொழுது. But it was so beautiful. அது ரொம்ப அழகாக இருந்தது. Amen. A man without vision cannot do any mission. Amen. ஒருத்தர் தரிசனம் இல்லாதவர் எந்த ஒரு கர்த்தருடைய பணியை செய்ய முடியாது. Amen. If you have a vision, you can do missions. நீங்க வந்து தரிசனம் இருந்துச்சுன்னா நீங்க கர்த்தருடைய பணியை நிச்சயமா செய்ய முடியும். Many missions are running but no vision. நிறைய பேர் வந்து கர்த்தருடைய பணியை செய்யறாங்க, ஆனா தரிசனம் இல்லாம செய்து கொண்டிருக்கிறார்கள். So be a man of vision more than mission. Amen. தரிசனம் உள்ளவர்களாக காணப்படுங்கள். Amen. So today morning I believe when you go out of this place, may God fill the vision inside your heart. நீங்க இந்த இடத்தை விட்டு வெளியே கடந்து செல்லும்போது கர்த்தர் உங்களிடத்திலே தரிசனத்தை கொடுத்தவராக உங்களை அனுப்புவார். Amen. I don't want to introduce myself. I don't want to introduce myself again. என்ன திரும்பவும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? Amen. I will just go directly into the word of God. நான் வந்து நேராக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். Amen. Because I believe the presence is here. Amen. How many of you felt the presence when pastor was preaching, he was worshiping? ஆவியானவருடைய பிரசன்னத்தை கர்த்தர் யாரெல்லாம் அங்க உணர்ந்தீங்க? பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது யாரெல்லாம் உணர்ந்தீங்க? Amen. Really the presence was moving here. இங்கே கர்த்தருடைய ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்கிறது. And I believe today morning God is going to speak prophetic words. It may be through message, it may be through prophecy, anything it may be, God is going to speak to you. உங்களிடத்திலே இன்று தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள போகிறார். Amen. Before I say prophetic, நான் தீர்க்க தரிசனம் என்று சொல்வதற்கு முன்னால every word which is in Bible and which comes out from my mouth is prophecy. Amen. So you don't need for me calling your name and prophesying. Every word which is there in Bible is prophecy. Every verse is prophecy. If you believe, that will happen in your life. வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனம் தான். என்னோட வாயிலிருந்து வருகிற வார்த்தையில வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனம் தான். ஒவ்வொரு வார்த்தையும் உங்களோட கூட நிச்சயமாக இடைபடும். And today I believe the word which we are reading, it is a normal verse. You all know that chapter. இப்பொழுது நம்ம ஒரு பகுதிக்கு நேரா கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் தெரிந்த ஒரு பகுதி தான் Luke chapter 5. லூக்கா 5ஆம் அதிகாரம். Luke chapter 5 verse 1 to 10. We are going to read 10 verses today. லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 இருந்து 10 வசனங்கள். We'll read the 10 verses. Luke 5 chapter 1 to 10. லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 இருந்து 10. Yeah, you can start. பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். Amen. We'll stop 1 minute. The title of my sermon is there. இந்த என்னுடைய மெசேஜோட தலைப்பு இங்கே இருக்கிறது. Go to the deep. ஆழத்திலே போடுங்கள். Look at your neighbors and say, let us go to the deep. நம்ம எல்லாரும் ஆழத்துக்கு செல்ல வேண்டும். Catch your neighbor's hand and say, go to the deep. பக்கத்துல இருக்கவங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, நம்ம ஆழத்துக்கு போக வேண்டும். Amen. When you are in the seashore, நம்ம எல்லாம் கடற்கரையில நிற்கிறோம். When you are in the seashore, நீங்க கடற்கரையில நிற்கும் பொழுது you will fight for small fishes. நீங்க வந்து சின்ன சின்ன மீன்களுக்காக சண்டை போடுவீங்க. You want big fishes?
நீங்க பெரிய மீன்கள் உங்களுக்கு வேணுமா? Go to the deep. Amen. நீங்க ஆழத்துக்கு கடந்து செல்ல வேண்டும். The ocean is waiting for you. பெரிய பெரிய மீன்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. Amen. So today I believe today morning we are going to go deep in our calling, deep in our vision, deep in our ministry, deep in Christ. நம்ம இன்றைய காலை வேளையில நம்முடைய தரிசனத்தின் ஆழத்துக்கு, நம்முடைய ஊழியத்தின் ஆழத்திற்கு, நம்முடைய தரிசனத்தின் தீர்க்க தரிசன ஆழத்திற்கு நம்ம கடந்து செல்ல போகிறோம். We are going to go more deeper in Jesus. நம்ம இயேசுவுக்குள்ளாக ஆழமாக கடந்து செல்ல போகிறோம். Amen. You all know that verse. Let's continue to read that verse. Yes. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. Yes. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். Yes. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். Yes. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோட கூட இருந்த யாவருக்கும் பிரம்மி புண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயும் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். Amen. Amen. So in this 10 verses, இந்த 10 வசனங்கள்ல today I'm just going to share 10 different points what the Lord has given me. கர்த்தர் கொடுத்த வித்தியாசமான பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களோட கூட ஷேர் பண்ண போகிறேன். Amen. So we are going to hear 10 different points. 10 வித்தியாசமான குறிப்புகளை பார்க்க போகிறோம். Amen. I believe this 10 points are going to be a great blessing in your life. உங்களுடைய வாழ்க்கையில இந்த 10 குறிப்புகளும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. I mean, usually I'm not a point preacher. நான் யூசுவலா வழக்கமாக பாயிண்ட் போட்டுலாம் பேச மாட்டேன். I mean, I just flow according to the Lord. நான் ஃப்ளோல வரத அப்படி பேசுவேன். I mean, just the 10 points what the Lord just shared today, I believe God is going to speak. இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட ஷேர் பண்ண அந்த 10 குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். I mean, what happened when you go to the deep? நீங்க ஆழத்திற்கு செல்லும்போது என்ன நடக்கும்? I mean, 10 things what happen when you go to the deep. நீங்க ஆழத்திற்கு செல்லும்போது 10 விதமான காரியங்கள் நடக்கலாம். First thing, முதலாவது காரியம், you get new freedom in your life. உங்களுடைய வாழ்க்கையில புது சுதந்திரம் கிடைக்கும். I mean, look at your neighbors and say new freedom. புது சுதந்திரம். New freedom. புது சுதந்திரம். What freedom are you talking about? என்ன விடுதலை, என்ன சுதந்திரம்? Amen. Peter, when he went into the deep, பேதுரு ஆழத்திற்கு செல்லும்போது, I mean, when he's fishing in the seashore, அவர் கடற்கரையிலே பிடிச்சிட்டு இருந்தாரு. I mean, half of the land is seashore, half of the land is water. பாதி கரை பாதி கடல் தண்ணியா இருந்துச்சு. But when he went to the deep, அப்ப ஆழத்திற்கு சென்ற பொழுது around him full water. அவனை சுத்தியே தண்ணியா இருந்தது. Amen. There when you go to the deep, அப்ப நீங்க ஆழத்திற்கு செல்லும் பொழுது, one thing I say, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். God will place blessing all around your life. உங்களை சுற்றி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். Whether you turn towards your right, your left, your back, everywhere you will see water, 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 where you can fish and where you can take the blessing in your life. உங்களை சுற்றி பார்க்கும்போது உங்களுடைய வலதுபுறம், இடதுபுறம், முன்புறம், பின்புறம் எல்லா இடத்திலும் தண்ணி தண்ணி தண்ணி, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். You don't need to fight for fishes. Wherever you go, fishes will follow you. நீங்க மீன்களுக்காக சண்டை போட வேண்டாம். எங்கெல்லாம் நீங்க போகிறீர்களோ அங்கெல்லாம் நீங்க மீன் பிடிக்கலாம். I prophetically say, people who are hearing me, where no man has fished anything, you will go to that village, you will go to that church, you will go to that place and stand and fish for Jesus. Stand and catch people for Jesus. நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், நீங்க எந்த சர்ச்சில் நீங்க போறீங்களோ, எந்த இடத்துக்கு நீங்க போறீங்களோ, அங்கே கண்டிப்பாக அநேகமான மீன்களை நீங்க பிடிப்பீங்க. Amen. Amen. Look at your neighbors and say, go where nobody has gone. யாருமே போகாத இடத்திற்கு. Amen. Amen. Go to the deep what no man has dared to go. யாருமே தைரியமா போகாத ஒரு ஆழத்திற்கு நீங்க போக போறீங்க. There you will have lot of freedom. அங்கே முழு சுதந்திரம், விடுதலை உங்களுக்கு உண்டு. Why this much big church God has given?
ஏன் இவ்வளவு பெரிய சபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? Amen. Because at the beginning there was nothing here. That man came here, amen, without anything. Amen. Came here, no church, no land. He came here, he started to fish. There was no churches. He fished. God gave him the fishes. I say, go where nobody has gone. God will make you a great revival. இங்க வந்து அவர் பாஸ்டர் வர்றதுக்கு முன்னால இங்க ஒன்றுமே இல்லாத சர்ச் இல்ல, எந்த ஒரு கட்டடம் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா கர்த்தர் அவரை கொண்டு அவரை பயன்படுத்தி அநேக மீன்களை பிடிக்க வைத்தார், அந்த சர்ச் கட்டடத்தை கட்ட வைத்தார், அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கார். அதனால எங்க நீங்க போகவில்லையோ அங்கே கர்த்தர் உங்களை கொண்டு போவார். உங்களை பெரிய மீன் பிடிக்கிறவரா கர்த்தர் மாற்றுவார். First thing, you get new freedom. நீங்க முதலாவது முழு சுதந்திரம், புது சுதந்திரத்தை அடைய போகிறீர்கள். I declare new freedom in your ministry. உங்களுடைய ஊழியத்துல புது சுதந்திரம் உண்டாவதாக என்று நான் அறிக்கை செய்கிறேன். Let God make your let God enlarge your boundaries. உங்களுடைய ஊழியத்தின் எல்லையை கர்த்தர் விரிவாக்குவார். Not only Tamil Nadu, let it be India in the name of Jesus. தமிழ்நாட்டுல மாத்திரமல்ல, இந்தியாவிலே உங்களுடைய ஊழிய எல்லைகளை விரிவாக்குவார். I mean, this was a prophetic word which I received in 2025. 2025 இந்த வார்த்தையை தான் கர்த்தர் எனக்கு தீர்க்க தரிசனமாக கொடுத்தார். Not only India, the world will know you. Amen. இந்தியா மாத்திரமல்ல, இந்த உலகமே உங்களை அறிந்து கொள்ளும். New freedom will come into your life. முழு புது சுதந்திரம், புது விடுதலை உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. Second thing, இரண்டாவதாக new revelation. புது வெளிப்பாடு. Amen. Look at the neighbors and say new revelation. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, புது வெளிப்பாடு. Amen. What is there new revelation there? எங்க புது வெளிப்பாடு இருக்கிறது? What revelation is there? என்ன வெளிப்பாடு இருக்கிறது? Till that time, அந்த நேரம் வரை every fisherman go to fish at night time only. அங்க வந்து இரவு நேரத்துல தான் எல்லா மீன் பிடிக்கிறவங்களும் போய் மீன் பிடிப்பாங்க. No fisherman goes at day time. பகல் நேரத்துல யாருமே போய் மீன் பிடிக்க மாட்டாங்க. Amen. But Jesus said, ஆனா இயேசு சொன்னார், take your boat at the day time. இப்ப பகல் நேரத்திலே போட் எடுத்துட்டு போ அப்படி We will do something new. நீ புது காரியத்தை செய்ய போகிறாய் என்று சொன்னார். When I am in your boat, new revelation will be there in your life. நான் உன் படகில இருக்கும்போது புதிய வெளிப்பாடு உண்டாகும். Amen. Do you know why this church is growing? ஏன் இந்த சபை வளருகிறது? They do new things what nobody else has done. யாரும் செய்ய முடியாத புதிய காரியங்களை இவர்கள் செய்கிறார்கள். When Christ in you, you are something new. அப்ப கிறிஸ்து உங்களிடத்தில் இருக்கும் பொழுது நீங்க ஒரு புதிதாக மாறுகிறீர்கள். Peter did a new revelation. பேதுரு புதிய வெளிப்பாடை செய்தார். Till that time nobody fished at day time. அங்கே பகல் நேரத்துல யாருமே மீன் பிடிக்கல. First time Peter is going. முதல் தடவையாக பேதுரு செல்கிறார். When Peter went, how many of other fishermen have laughed? எல்லாரும் பக்கத்துல இருக்க மத்த மீனவர்கள் எல்லாரும் சிரித்திருப்பார்கள். ராத்திரி ஓகே மீன் you fished the whole night. நாங்க வந்து இரவு முழுதும் பிரயாசப்பட்டோம். Again day time where fishes will come? பகல் நேரத்துல எங்க இருந்து மீன் வரும்? Amen. When the fishes came, what did Peter do? அப்ப மீனவர்கள் வரும்போது பேதுரு என்ன செய்திருப்பார்? First called them. அவங்கள கூப்பிடுங்க. Amen. He called them. அவங்கள கூப்பிட்டிருப்பார். He said, அவர் சொல்லிருப்பாரு, you said there will be no fishes. இங்க வந்து மீனே இல்லன்னு சொன்னீங்க. Come and take my fishes. Amen. இங்க என்னோட இடத்துல இருந்து மீன் எடுத்துக்கொள்ளுங்க. Come and take my blessing. என்னோட ஆசீர்வாதத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. When you do something new what the Lord says you to do, people who laughed will come and tell his boat is filled with fishes in the name of Jesus. கர்த்தர் சொன்ன அந்த புதிய காரியத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில செய்யும் பொழுது நீங்க புதிய மீன்களை, புதிய வெளிப்பாடை பெற்றுக்கொள்வீர்கள். Amen. Today prophetically I say, இங்கே நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், may God open the eyes of revelation in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பாடின் கண்களை கர்த்தர் திறந்தருள்வாராக. Amen. May God able to do what no man has done in this world. இந்த உலகத்திலே யாரும் செய்ய முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் மூலமாக செய்ய போகிறார். May you start fishing a day and night because God, when Jesus enters into your boat, you will be a man of revelations. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய படகில வரும்போது நீங்க புதிய வெளிப்பாடை பெற்று புதிய மீன்களை, அநேக மீன்களை உங்களுடைய வாழ்க்கையிலே பிடிக்க போகிறீர்கள். Today morning I say, இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்கிறேன், may your eyes of revelation be open. உங்களுடைய கண்கள், வெளிப்பாட்டின் கண்கள் திறக்கப்படுவதாக. Amen. Let you see what no man has seen. யாரு பார்க்காத காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். Amen. In John chapter 3:12, யோவான் 3:12, 3:12, Amen, Jesus is a man of revelations. இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்பாட்டின் தேவனாக இருந்தார். Amen. Today I am just going to speak little about revelations and go forward.
நான் ஒரு சில நேரம் நான் கொஞ்ச நேரம் வெளிப்பாட்டை குறித்து பேசிவிட்டு அப்புறம் John 3:12 says like this. யோவான் 3:12 இப்படியாக சொல்கிறது. Yes, can you read it? பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? You can't believe the earthly things what I say. நான் சொல்லுகிற பூமிக்கு அடுத்த காரியங்களை நீங்க விசுவாசிக்கல. What will you believe heavenly thing? நீங்க எப்படி பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை விசுவாசிக்க போகிறீர்கள்? I mean, he is trying to tell them the heavenly things. அவர் வந்து பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை சொல்ல விரும்புகிறார். Teaching, trying to teach Peter. அவர் வந்து பேதுருக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். Trying to teach disciples. சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். I mean, he is telling you have to believe, don't believe the earthly things. I am here to show a new kingdom. This kingdom is heavenly kingdom. நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். புதிய ராஜ்யம். In the earth, if you want, you need to eat bread and water to live. But in my kingdom, the word is more than enough to live. இங்கே இந்த பூமியிலே நீங்க வந்து அப்பம் தண்ணீர் இதைத்தான் நீங்க வந்து குடிப்பீர்கள். ஆனா in the kingdom of heaven, இங்க பரலோக ராஜ்யத்திலே those who eat me, என்னை, those who eat the living bread, Jesus, ஜீவ அப்பமாகிய என்னை சாப்பிடுகிறவர்கள், you will have long life. அவர்கள் நித்தியமாக வாழ்ந்திருப்பார்கள். Amen. Jesus is trying to explain the secrets of heaven. அவர் வந்து பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். In John 16:12 this happens. யோவான் 16ஆம் அதிகாரத்தில் இது நடக்கிறது. Amen. 16:12 Jesus looks at the disciples and say, யோவான் 16:12 சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். Yes, it's in the TV. இன்னும் अनेक காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். Amen. What you can't bear it now. நீங்க அதை தாங்க மாட்டீங்க இப்பொழுது. Look at your neighbors and say, நீங்க பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, be a people who can bear the revelations of God. கர்த்தருடைய வெளிப்பாட்டை தாங்குகிறவர்களாக மாறுங்கள். Jesus is fed up. இயேசு கிறிஸ்துவுக்கு போர் அடிச்சிச்சு. Jesus said you can't. நீ உங்களால முடியாதுன்னு சொல்றாரு. Amen. I am trying to teach you but you can't do it. நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன், ஆனா நீங்க எதையும் கற்றுக்கொள்ள விரும்பல. Because you are seeing through this eyes. நீங்க வந்து இந்த கண்களால பாக்குறீங்க. If you want to see my revelation, your inner eyes should be open. நான் சொல்லுகிற அந்த வெளிப்பாடு உங்களுக்கு புரியணும் அப்படினா உங்களுடைய உள்ளான கண்கள் திறக்கப்பட வேண்டும். That is why in Acts chapter 8 verse 1-8 it says, when the Holy Spirit comes down, he will fill you with a new power. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியா சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் தேவ பலனை, புது பலனை பெற்றுக்கொள்வீர்கள். That is why after the book of Acts there were many revelations written by Paul, because he was a man moved by the Spirit. அதனால தான் அப்போஸ்தலருக்கு அடுத்த நிருபங்கள் நிறைய பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய வெளிப்பாடுகளை எழுதுகிறார். Amen. Look at your neighbors and say, be a man of spirit. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆவி மனிதனாக இருங்கள். Amen. How can you recognize the revelations of God? அப்பதான் நீங்க வந்து கர்த்தருடைய வெளிப்பாட்டை புரிந்து கொள்ள முடியும். Amen. When you are a spirit man, you can understand what and all God says in your life. நீங்க ஆவிக்குள்ளான மனிதனா இருந்தா ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்பாடுகளை ஈஸியா புரிந்து கொள்ள முடியும். In 1 Corinthians 4:1, in 1 Corinthians 2:10 it says like this. 1 கொரிந்தியர் 4:1 இப்படியாக சொல்லுகிறது. 2:10 1 Corinthians 2:10. 1 கொரிந்தியர் 2:10 இப்படியாக சொல்லுகிறது. Yes. Amen. He knows everything what is in God's mind. கர்த்தருடைய மனதிலே என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் நீங்க அறிந்து கொள்வீர்கள். Amen. The Holy Spirit knows. பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார். Amen. And where is that Holy Spirit? பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார். Amen. The one who knows everything is in me. எல்லாத்தையும் அறிந்தவர் எனக்குள்ள இருக்கிறார். Amen. One thing I say, ஒரு காரியம் நான் சொல்லுகிறேன். we speak in tongues, na? நம்ம அந்நிய பாஷையில பேசுகிறோம்ல. How many of you speak in tongues? யாரெல்லாம் அந்நிய பாஷை பேசுறீங்க? Amen. I say the biggest gift is speaking in tongue. அந்நிய பாஷை பேசுகிறது வந்து மிகப்பெரிய ஒரு வரம். Amen. Amen. What we get freely, we don't give respect for that. நம்ம இலவசமா ஒன்று நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம மரியாதையை கொடுக்க மாட்டோம். அந்நிய பாஷை, I mean, what is that? I mean, easily we get it. அப்ப அந்நிய பாஷை நமக்கு இலவசமா கிடைக்குது, என்ன அந்நிய பாஷையா என்ன அப்படின்னு நம்ம அலட்சியமா நினைக்கிறோம். Acts 1:8 says, when Holy Spirit come, you will get power. அப்ப அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். Acts chapter 2.
இரண்டாவது அதிகாரத்திலே Holy Spirit came. பரிசுத்த ஆவியானவர் வந்தார். What did happen? என்ன நடந்தது? They started to speak in tongues. அவங்க அந்நிய பாஷையில பேச ஆரம்பித்தார்கள். In other meaning, இன்னொரு அர்த்தத்துல, your tongue is your power. Amen. உங்களுடைய நாக்கு, your tongues is power. உங்களுடைய வல்லமையா இருக்கு. Amen. Your அவரை அறிந்திருக்கிறார். Look at your neighbors and say new revelation. Amen. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க புதிய வெளிப்பாடு. Third is supernatural things happen in your life. மூன்றாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். Fourth thing. நாலாவது காரியம், I'm going to finish it in another 20 minutes. I'm going to rush down. Amen. Fourth thing. Amen. Fourth thing is you will see abundance. நீங்க ஒரு நிறைவை பார்ப்பீர்கள். Amen. நாலாவது காரியம் நிறைவு. Abundance. நிறைவு. Amen. The whole ocean is for you. இந்த கடலே உங்களோடது தான். Amen. 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 Nowadays we fight for small fishes. நீங்க வந்து சின்ன சின்ன மீன்களுக்காக சண்டை போட வேண்டாம். Amen. I'm not talking about anybody. நான் யாரையும் பத்தி நான் பேசல. Amen. But don't fight for small fishes. Amen. சின்ன சின்ன மீன்களுக்காக சண்டை போடாதீங்க. The whole ocean is ready for you. உங்களுக்காக இந்த கடலே காத்திருக்கிறது. Amen. I declare and I decree from this meeting on. இந்த கூட்டத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். Amen. Let there be abundance of people. I open the door of salvation in this place. Amen. அநேக மக்கள் இங்கே கடந்து வருவார்கள். I don't open the door of money, not the door of miracle, the door of salvation. Amen. The people all around this place will come here and tell there is something different in this place. I declare the door of salvation in this church in the name of Jesus. பணத்தோட கதவு ஓபன் பண்ண இங்கே திறக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் சொல்லல. ரட்சிப்பின் கதவு இங்கே திறக்கப்பட்டிருக்கும். அநேக ஜனங்கள் இங்க வந்து ரட்சிப்படைவார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். Amen. Fourth thing is abundance. நாலாவது காரியம் நிறைவு. You will be filled in everything. நீங்க எல்லாவற்றையும் நிறைந்து இருக்க போகிறீர்கள். Amen. I believe when you go to the deep, நீங்க ஆழத்திற்கு செல்லும் பொழுது you will be filled with abundance. நீங்க நிறைவடைவீர்கள். Man, one thing I still believe, I still know. ஒரு காரியம் இப்போ எனக்கு தெரிந்திருக்கிறது. 2018 we had near to 2016-18 we had near to 450 people in our church. 2016 இருந்து 18 வரை எங்களுடைய சபையில 450 பேர் இருந்தார்கள். 10 assistant pastors. 10 உதவி போதகர்கள் இருந்தார்கள். And somewhat there was a small problem. There was a small problem. சர்ச்சில் வந்து சின்ன ஒரு பிரச்சனை இருந்தது. Amen. Daddy said all the assistant pastors take whom and all you want and go. அதனால உதவி போதகர்கள்லாம் போக விரும்புறவங்க போலான்னு சொல்லிட்டோம். Amen. They took all the believers. அப்ப விசுவாசிகள் நிறைய பேர் இழுத்துட்டு போயிட்டாங்க. 2021 after COVID 22-21 we are starting the church again. அப்ப கொரோனாக்கு அப்புறம் வந்து 2021 22ல புது சர்ச் ஆரம்பிக்கிறோம். Amen. First service only 7 people. முதல் ஆராதனையில 7 பேர் தான் இருந்தாங்க. Amen. Me, my dad, we 5 and 2 other worship leader and keyboardist. நான் எங்க அப்பா அதுக்கு அப்புறம் 5 பேர், அதுவும் worship leader keyboardistum ஒருத்தர் இருந்தாரு. Second service some people came, it became 50. இரண்டாவது ஆராதனையில 50 பேர். Amen. 50. Amen. All other chairs are empty. மற்ற நாற்காலிகள்லாம் காலியா இருந்தது. I said, Daddy, how can you preach to these empty chairs? எப்படி இந்த காலியான நாற்காலிகளுக்கு பிரசங்கிக்க போகிறோம்? He said, அவர் சொன்னார், I started preaching to empty chairs. நான் வந்து இந்த காலியான நாற்காலிகளுக்கு தான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன். For me, I don't care. My God is a God of abundance. Amen. They can take away anything, but God will keep on filling. I declare and I decree, let your church be overflowed with people in your church in the name of Jesus. Amen. அதனால என்னுடைய தகப்பனார் சொன்னாரு, நான் காலி சேருக்கு பிரசங்கம் பண்றது ஒன்றும் எனக்கு புதிதில்ல, நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். என்னுடைய தெய்வம் நிறைவின் தெய்வம். அதனால இப்பொழுது நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், உங்களுடைய ஊழியத்திலே நிறைவான ஜனங்கள், அதிகமான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். Fifth thing, ஐந்தாவது காரியம், you become mature. நீங்க முதிர்ச்சி அடைவீர்கள். Amen. Look at your neighbors and say, எல்லாம் ஆமென் சொல்றீங்களா? Look at your neighbors and say, பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, you will become more mature. நீங்க ரொம்ப முதிர்ச்சி அடைய போறீங்க. Amen. When you go to the deep, you will become more mature. நீங்க ஆழத்திற்கு செல்லும் பொழுது நல்ல முதிர்ச்சி அடைவீர்கள். Amen. Sixth point, ஆறாவது காரியம், what happens when you become mature? நீங்க வந்து முதிர்ச்சி அடையும் போது என்ன நடக்கும்? You will be generous. நீங்க தாராள மனசுடையவர்களா மாறுவீங்க. Maturity brings generosity. அப்ப முதிர்ச்சி வந்து ஒரு தாராள மனசை உங்களுக்கு கொடுக்கிறது. That is what when Peter got the fish,
அப்ப பேதுரு வந்து மீனை பிடித்த பொழுது he did not put everything in his boat. அவங்களுடைய படகுல மாத்திரம் நிரப்பி கொண்டிருக்கவில்லை. come மத்தவங்களையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. you may laughed at me but come take my blessing. என்னுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூப்பிட்டார்கள். Amen. When I see pastor I can see him as a mature man. Amen. இப்ப நான் பாஸ்டரை பார்க்கும் பொழுது நல்ல முதிர்ச்சி அடைந்த தேவ மனிதனாக பார்க்கிறேன். Because why? Yeah, I mean he could have kept his meeting for his church 3 days evening, but what did he say? No, not only my church, every pastors come share this fishes. Amen. Share this prophetic. That is what maturity brings, generosity. Amen. அவருடைய சபையில் உள்ள மக்களுக்கு மாத்திரம் இந்த 3 நாள் கூட்டங்களை அரேஞ்ச் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா ஒரு நாள் மற்ற ஊழியக்காரங்களும் வாங்க, சுத்தியில இருக்கிறவங்களும் வாங்க என்று மற்றவர்களையும் கூப்பிட்டு இந்த தீர்க்க தரிசன காரியங்கள், இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூப்பிட்டு இருக்கிறார். Amen. Maturity brings generosity. அதனால முதிர்ச்சி ஒரு தாராள மனசை கொண்டு வருது. One thing I say, ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், unity is powerful. Unity is powerful. ஒற்றுமை வல்லமையானது. Look at your neighbors and say be united. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க ஒற்றுமையா இருங்க. Amen. 1000 to 2000, no, 1000 to 10,000. Amen. ஒரு 1000 ல இருந்து 2000 அல்ல, ஒரு 1000 ல இருந்து 10000. Amen. 1000 to 10,000. ஒரு 1000 ல இருந்து 10000. Amen. I say where two people are united, God can do more mighty things. Amen. ரெண்டு மனங்கள் ஒன்று சேரும்போது, ரெண்டு பேர் ஒன்று சேரும்போது கர்த்தர் பெரிய வல்லமையான காரியங்களை செய்கிறார். When Peter and John looked at the crippled man, அங்க முடக்குவாதம் பிடித்த ஒரு மனிதனை பேதுரு பார்க்கும் பொழுது, what did Peter say? பேதுரு என்ன சொன்னார்? Look into my eyes. என்னுடைய கண்ணை பார். Did he say that? அப்படி சொன்னாரா? Look into our eyes. எங்களுடைய கண்களை பாருங்கள் சொன்னார். Look into our eyes. Amen. எங்களுடைய கண்களை பார். He added John. Amen. யோவானை சேர்த்து கொண்டார். John did not do anything but he said look into our eyes. யோவான் எதுமே செய்யல, ஆனா எங்களுடைய கண்களை பாருன்னு சொன்னார். Do you know when your ministry will grow? எப்போ உங்களுடைய ஊழியம் வளரும்? When you say not my eyes, our eyes. Amen. When my become our, that time I say revival is in your church. உங்களுடைய ஊழியம் எப்பொழுது வளரும்? என்னுடைய கண் என்று சொல்வதற்கு பதிலா எங்களுடைய கண்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஒற்றுமையா இருக்கும்போது ஊழியம் வளரும். Amen. Peter said not only me, John may not speak anything but he is also there. He is also part of this miracle. இந்த அற்புதத்திலே நான் மாத்திரமல்ல, யோவான் எதையுமே செய்யவில்லை என்றாலும் நாங்கள் இருவரும் சேர்ந்து தான் இந்த அற்புதத்தை செய்கிறோம். Today morning I declare all the pastors, let them stand in one mind and pray for one thing, revival in this Trichy in the name of Jesus. இன்றைக்கு காலை வேளையிலே எல்லா போதகர்களும் ஒரே மனதோடு ஒரே இருதயத்தோடு சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் இந்த திருச்சியிலே உண்டாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. Amen. Let's be united. எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம். Amen. The seventh thing, ஏழாவது காரியம். Amen. Number 7 is my favorite number. 7 எனக்கு பிடிச்ச நம்பர். Amen. Don't think something different, nothing, only 7th my sister born, that is why I love 7. Amen. 7 னா ஏதோ பெருசா வேற மாதிரி நினைச்சுக்காதீங்க, என்னுடைய தங்கச்சி பிறந்தனால அதனால 7 எனக்கு ரொம்ப. Amen. 7th point is you get unexpected, uncontrollable joy. Amen. 7th point is there is joy in the deep. ஏழாவது காரியம், ஆழத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. Now look at your neighbors and say joy. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க மகிழ்ச்சி. Joy. மகிழ்ச்சி. Let there be joy in your life. உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாயிருக்க போகிறது. Amen. Let there be joy in your ministry. உங்களுடைய ஊழியத்திலே மகிழ்ச்சி உண்டாயிருக்க போகிறது. There is already one joy in this church. Let there be joy in your churches also. Let there be joy in your families also. Let there be joy in your house also. இந்த சபையில ஒரு ஜாய் இருக்குறாங்க, உங்களுடைய ஊழியத்திலும் உங்களுடைய வீட்டிலும் மகிழ்ச்சி ஜாய் உண்டாயிருப்பதாக. When you go to the deep, நீங்க ஆழத்துக்கு செல்லும் பொழுது you will be a man filled of joy. நீங்க வந்து மகிழ்ச்சி உடையவர்களாக காணப்படுவீர்கள். One thing, ஒரு காரியம். Amen. Is this going live? Okay. Amen. One thing I say, ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். No. Amen. When I started to preach at 18, when I started to preach at 13, 13 வயசுல நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த பொழுது till 18 nobody said anything. Amen. No criticism came. 18 வயசு வரை எந்த ஒரு எதிர்ப்பும் வரவில்லை. First time last year I am seeing a video against me. Amen. ஒரு
First time last year I am seeing a criticism video against me. தடவையாக கடந்த வருடத்துல எனக்கு எதிரா ஒருத்தங்க வீடியோ போடுறத பார்த்தேன். I said, Lord, what did I do wrong? நான் என்ன தப்பு செய்தேன் ஆண்டவரே என்று சொன்னேன். What did I do wrong? I just preached the word of God and people are criticizing. நான் தேவனுடைய வார்த்தையை தான் பிரசங்கிக்கிறேன், ஆனா மக்கள் எதிர்க்கிறார்கள். When the Lord said they are not against you, they are against what you are preaching, what the joy you are taking away. I say people may take away anything, but they can't touch the joy what God has given in your life. If you are a man of joy, people may break you, tear you, but still you will stand strong and preach Jesus again in your life. அவர்கள் உன்னை எதிர்க்கவில்லை, அவர்கள் நான் உன் வாயிலிருந்து பேசுகிற அந்த வார்த்தையை எதிர்க்கிறார்கள், என்னை எதிர்க்கிறார்கள். எங்கெல்லாம் நீங்க அவமானப்படுத்தப்படுகிறீர்களோ, எங்கெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு உண்டாகிறதோ, அந்த இடத்துல எங்கெல்லாம் நீங்க உடைக்கப்படுகிறீர்களோ, அந்த இடத்துல இருந்து நீங்க கட்டி எழுப்பப்படுவீர்கள். Look at your neighbors and say, பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, forget about money. பணத்தை மறந்து விடுங்கள். Forget about people. ஜனங்களை மறந்துடுங்க. If you have joy, நீங்க உங்களுக்கு மகிழ்ச்சி இருந்துச்சுன்னா, that is more than enough. Amen. Amen. That is more than enough. அதே உங்களுக்கு போதும். That is why Bible says, அதனால தான் வேதாகமம் சொல்லுகிறது, the house on the top of mountain which gives light. மலை மேல் இருக்கிற பட்டணம் வெளிச்சத்தை கொடுக்கிறது. They may hide with the basket for some time. For some time they may put basket over that. மரக்கால் கொஞ்ச நேரம் அத for some time they may hide the light with the basket. Okay, சில நேரம் வந்து கூடைய கமத்தி அந்த வெளிச்சத்தை மறைக்கலாம். Let's read that verse, Matthew. அந்த வார்த்தையை நம்ம வாசிப்போம். How many of you know that verse? அந்த வார்த்தை யாருக்கெல்லாம் தெரியும்? மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. Matthew, yes, read it. Chapter 5 verse 15. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. Amen. They may hide you sometime with basket, but it can't. Amen. Your light with the joy which you carry will break every basket. Amen. உங்களுடைய வெளிச்சத்தை கூட வைத்து கொஞ்ச நேரம் வேணா மறைச்சு வைக்கலாம், ஆனா அதிக நேரம் மறைச்சு வைக்க முடியாது. கண்டிப்பா உங்களுடைய வெளிச்சம் மனிதர்கள் முன்பாக நிச்சயமாக பிரகாசிக்கும். 8th point. எட்டாவது காரியம். I am finishing telling other 2 points and we are going to pray. இன்னும் 2 காரியம் தான், அதுக்கு அப்புறம் நம்ம ஜெபிக்க போகிறோம். 8th thing. எட்டாவது காரியம். You understand your real identity. உங்களுடைய உண்மையான அடையாளத்தை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். What is identity? அடையாளம்னா என்ன? When Peter went to the deep, அப்ப பேதுரு அந்த ஆழத்திற்குள் சென்ற பொழுது, he said, அவர் சொன்னார், Lord, I am a sinner. நான் பாவி என்று சொன்னார். Till that time he didn't know he is a sinner. அதுவரை அவருக்கு பாவினே தெரியல. That time he understood, Lord, forgive me, I am a sinner. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றாரு, அந்த அற்புதத்தை பார்த்தவரை, நான் ஒரு பாவி, என்னை மன்னிச்சிடுங்க. You will understand your real identity. அப்பதான் உங்களுடைய உண்மையான அடையாளம் என்ன என்பது தெரியும். 9th point. ஒன்பதாவது காரியம். When you understand your identity, நீங்க வந்து உங்களுடைய அடையாளத்தை கண்டுபிடித்த பிறகு, you will understand your calling. உங்களுடைய அழைப்பை உறுதி செய்வீர்கள். Amen. Jesus said you are not a fisherman, you are a man who catches people. நீங்க மீனவர் கிடையாது, மீன் பிடிக்கிறவர் கிடையாது, மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாறுவீர்கள். Today morning there may be many people who have different type of calling who are hearing me. இங்கே இந்த காலை வேளையிலே अनेक வித்தியாசமான அழைப்புள்ள மனிதர்கள் நீங்க இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். You may be apostle, evangelist, prophet, teacher, pastor, anything you are. Understand your calling and stand in that calling. Your calling will lift you up. Amen. நீங்க அப்போஸ்தலர்களாகவும் சுவிசேஷகர்களாகவும் போதகர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் நீங்க இங்க அமர்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு புதிய தரிசனத்தை கொடுத்து உங்கள் ஊழியத்திலே உங்களை பெரிய காரியங்களை காண செய்ய போகிறார். Amen. The spirit of the Lord says, just can you just come forward, pastor? Yes. You are alone today? நீங்க தனியா வந்திருக்கீங்களா? His family? Jesus. When I'm just praying, அவருக்காக நான் ஜெபிக்க போகிறேன். Any doctors here? மருத்துவர் யாரும் இருக்கிறீங்களா? டாக்டர்ஸ் யாரும் இருக்கிறீங்களா? Any doctors who are hearing me in your family or in your life, any doctors? உங்களுடைய வாழ்க்கையில உங்க குடும்பத்துல டாக்டர்ஸ் யாரும் இருக்காங்களா? In this church who are hearing me? இந்த சர்ச்சிலே இல்ல பக்கத்துல உள்ள சர்ச். You come forward. The spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறார், God has a great calling in your life. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய அழைப்பை வைத்திருக்கிறார். What are you doing, pastor? What are you doing? Ministry? Part-time minister. Other part-time business. You have business? No.
your auditor. Okay. When I was just praying, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். the Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், this season God is clarifying your calling. Amen. உங்களுடைய அழைப்பை கர்த்தர் நிரூபிக்க போகிறார். The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், I see there is a great burdens of soul, soul burdens what God will fill into your life. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய ஆத்தும பாரத்தை வைக்கிறார். The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், as Peter and Paul went everywhere and shared the word. பேதுரு யோவான் எல்லாரும் அங்க அப்போஸ்தலர்கள் எல்லாரும் போய் கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன பொழுது, the Lord says, I see you going to different places and sharing the word like an evangelist. You are just preaching Jesus. You are just proving that Jesus is true. You are sharing the true word of God. நான் உங்களை எப்படி பார்க்கிறேன் என்றால், நீங்க அங்கே இங்குமாக ஓடி சென்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களாக உங்களை பார்க்கிறேன். Amen. The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், Amen. The Lord says, she is a great worship leader. Amen. அவங்க ஒரு பெரிய ஆராதனை வீராங்கனையா வருவார்கள். One thing when I was just praying, the Lord just inspires me to say, உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் சொன்னது, 2014 last 10 to 12 years. கடந்த 10-12 வருடங்களுக்கு முன்னாடி, Amen. The journey is what you have started. நீங்க வந்து அப்ப அந்த வாழ்க்கை ஆரம்பித்த பொழுது, Elder, who is Elder? யாரு? What's her age? 8 years. Amen. The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், last 10 years, கடந்த 10 வருடங்கள், 2014. Where were you 2014? Chennai. Amen. 2014-15. Anything special in that last 10 years? 2015 you got married. Last 10 years. Amen. The Spirit of the Lord says, when I just pray for her, அவங்களுக்காக நான் ஜெபித்த பொழுது, I see this word angel. Amen. The Spirit of the Lord says, வார்த்தை ஏஞ்சல் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது. Amen. Anything connected to that? Her name is angel. Her name, amen, given by God. Amen. Amen. Her கொடுத்த name given by பெயர் God is angel. Amen. Angel. Amen. The Lord says, angel will preach the word of God. Amen. கர்த்தருடைய வார்த்தையை ஏஞ்சல் பிரசங்கிப்பாள். Amen. The Lord says, I don't know how she is now, but this is bold. Amen. She will be bold. Amen. She will be, you can understand English, na? Amen. The Lord says, God will fill boldness with her. Amen. But God will give love and compassion in her heart. Amen. The Spirit of the Lord says, when I see you, I see one thing. You are a Ruth. Amen. You are a love story of God. Amen. Amen. Ruth looked at Naomi and said, I don't know which God, but I will follow. Your God is my God. Amen. The Lord says, because you stood for God, God will stand for you. Amen. The Spirit of the Lord says, Pastor, season is changing. Amen. The next time I meet you, you are not going to take part-time. Amen. The Lord says, one thing is there, this season you will understand your calling. Amen. When Peter stood and preached first message, 3,000 members were baptized. The Lord says, I will take you to different places. Make you preach the word of God in every places I go. Amen. One thing the Lord says, when I just pray for you, I see this. Amen. John was a great revivalist. Amen. Amen. The Lord says, John, amen, he prepared a way for Jesus. Amen. The Lord says, are you from this place? Where do you live? You live now in Trichy? Yes. But where are you origin from? Okay. Amen. You are from Chennai. That's what. When I was just praying this, I see this name John. Amen. The Lord says, this name John, God will connect into your life. Amen. I see a John which God will bring in your life. Amen. The Spirit of the Lord says, amen, she is a Rhema word that God gave into your life. Amen. That's when I see Rhema. The Spirit of the Lord says, when I just pray, amen, anybody now in your family with the letter S, starting name letter S? What's her mother's name? Sundari. Srinivas. Amen. What's your name? My name is Vinod Kumar. Amen. That's what. You have my dad's name. Vinod. Amen. When I was just praying, that's what I see in S. Amen. Your mom is into Christ. The Lord says, mom's prayer. Amen. That's what they are Hindu still. The Lord says, I see this S, your brother and your mother. Amen. The Lord says, I see your prayers are changing things. Amen. The Lord says, one thing I see, Brother Vinod. Amen. God is opening the door of salvation in there. Amen. And I'm prophesying here, there, God is touching your mother. Amen. The Spirit of the Lord soon. Get baptism tank ready. In your family, many people are going to stand for Jesus. Amen. Your evangelist ministry is going to start in your house. Amen. Where people rebuked you or where people said no entry, the Lord says, there I will make you stand again and preach this same word. Amen. That's what when I see Vinod, I see this Kumar. Amen. Only you have the name Kumar.
Vinod Kumar. Amen. The Spirit of the Lord said, when I just praying. Amen. God is remembering me last 36 to 38 years. Amen. Last 36 to 38 years. Amen. Amen. The Lord says, the struggles. Amen. All the promises what God made you. Amen. The Lord says, get ready. Amen. What's your age now? 38. Wow. Amen. God knows your age. Amen. The Lord says, before you finish your 38 and step into 39, I will give some great favor into your life. Amen. I will bless you like never before. And the Spirit of the Lord says, God loves you. Amen. Thank you. Amen. God says, because you left everything and stood for me, I will leave everything and stand for this house. Amen. Amen. I will be the God of this house. The Lord says, El Bethel. Amen. That is what I see. The season of El Bethel in your life. Lord, I declare, decree, bless them in the name of Jesus. I ask and pray. Amen. 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 Your calling is different. Amen. Understand your calling. Go forward. You will preach the word of God. May God bless you. Amen. Hallelujah. Look at your neighbors and say, when you go too deep, பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆழத்திற்கு செல்லும் பொழுது you will understand your calling. உங்களுடைய அழைப்பை புரிந்து கொள்வீர்கள். Amen. Because many people do ministry without knowing their calling. அழைப்பை புரிந்து கொள்ளாமலே அநேகம் பேர் ஊழியம் செய்கிறார்கள். Amen. At the starting of my ministry, I understood my calling is a prophet's calling. Amen. நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு புரிந்தது என்னுடைய அழைப்பு தீர்க்கதரிசன அழைப்பு. Amen. At the month of August. Amen. At the month of August, last year August. கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் Amen. I met my mentor. என்னுடைய மென்டரை பார்க்க நான் சென்றிருந்தேன். Amen. No, that is the time he became my mentor. Amen. I think you know or not know. Amen. Apostle. Amen. Joseph Balachandran uncle. Amen. Apostle Joseph Balachandran uncle. அப்போஸ்தலர் ஜோசப் பாலச்சந்திரன் என்னுடைய வழிகாட்டி, அவரை பார்க்க சென்றேன். Amen. He is my mentor now. இப்போவும் அவர்தான் எனக்கு வழிகாட்டி. Amen. One thing I love about him. ஒரு காரியம் அவரை நான் ரொம்ப நேசிக்கிறது. At the month of August I met him first time. முதலாவது கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் அவரை பார்த்தேன். At December month he took me to a marriage. டிசம்பர் மாதம் ஒரு திருமணத்திற்கு என்னை அழைத்து சென்றிருந்தார். Amen. He said 15 minutes you should speak. 15 நிமிடம் நீங்க பேசணும்னு சொன்னார். I said, uncle, what will I speak? நான் என்ன பேச போறேன்னு சொன்னேன். Not yet married. நான் மேரேஜ் ஆகல எனக்கு. My father says if you want to speak about marriage you should have experience. என்னுடைய அப்பா சொல்லுவாங்க, நீ திருமணத்தை பத்தி பேசணும்னா உனக்கு திருமணம் ஆயிருக்கணும்னு சொல்லிருப்பாங்க. Experience is important. Amen. அனுபவம் ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. Amen. He said, அப்ப அவர் சொன்னாரு, who asked you to preach? யாரு உன்னை பிரசங்கிக்க சொன்னா? Your calling is prophet calling. இது உன்னுடைய அழைப்பு தீர்க்கதரிசன அழைப்பு. You prophesy. Amen. நீ தீர்க்கதரிசனம் சொல்லு. What did he say? அவர் என்ன சொன்னார்? You. நீ. Amen. You believe or not believe, in that marriage hall I called 4 names and prophesied. அந்த திருமணத்திலே நான் 4 பேர் சொல்லி நான் தீர்க்கதரிசனம் சொன்னேன். At the end he gave an altar call, people accepted Jesus also. திருமணத்திலே நான் ஒரு ஆல்டர் கால் கொடுத்து நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். Wherever you go, stand in your calling. எங்கெல்லாம் நீங்க போகிறீங்களோ உங்களுடைய அழைப்புல உறுதியா இருங்க. He said, tomorrow I'll take you funeral service, there also you prophesy, because the need is salvation. Understand your calling and preach Jesus wherever you go. நீங்க இறுதி சடங்குல போய் பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருந்தாலும் அங்கேயும் போய் பிரசங்கம் பண்ணுங்க. இப்ப மக்களுக்கு தேவை ரட்சிப்பு. Amen. Look at your neighbors and say, be in your calling. உங்களுடைய அழைப்பிலே இருங்கன்னு சொல்லுங்க. Be in your calling. உங்களுடைய அழைப்பிலே இருங்கன்னு சொல்லுங்க. Ask them, what is your calling? பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய அழைப்பு என்னன்னு கேளுங்க. What is your calling? Amen. உங்களுடைய அழைப்பு என்ன? Tomorrow, amen, today before going out of this door, இந்த கதவை தாண்டி இன்றைக்கு நீங்க செல்லும் பொழுது understand your calling. உங்களுடைய அழைப்பை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். Be a vision man. நீங்க தரிசனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். Don't simply do every mission. எல்லா தரிசனத்தையும் நீங்க பார்க்கணும். Don't do every mission. எல்லா கர்த்தருடைய பணி செய்யணும்னு இல்ல. Straight one. ஒரு காரியம். Amen. A river which is divided into 4 channel. ஒரு 4 வாய்க்காலா பிரியும் பொழுது the power will be less. அந்த வல்லமை வந்து குறையும். But one river flows at one direction. ஒரு ஆறு ஒரே திசையை நோக்கி பொழுது power will be, I mean the river's power will be powerful. அந்த ஆற்றின் வல்லமை பெரிதாக இருக்கும். Flow in one direction with one Jesus, with one vision, with one mission, with one God. Your power will be something different. ஒரு தரிசனம், ஒரே நேர, ஒரே திசை, ஒரே இலக்கு, இதோடு நீங்கள் பயணிக்கும் பொழுது உங்களிடத்திலிருந்து புறப்படுகிற வல்லமை பெரிதாக இருக்கும். Amen. Last and not the least. கடைசி, amen, 10th point. Amen. 10வது காரியம். Amen. First only I said I'm not a point preacher.
நானே முதல்ல சொன்னேன், நான் குறிப்பு உள்ள பிரசங்கியாரெல்லாம் இல்ல. So sorry if I made you bore. So sorry for that. நான் சாரி கேக்குறதுக்காக. Amen. 10th point. 10வது காரியம். Amen. Follow Jesus. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். Amen. Look at your neighbors and say, பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, when you go to the deep, நீங்க ஆழத்திற்கு செல்லும் பொழுது you will follow Jesus. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவீர்கள். You will follow more. நீங்க அதிகமாக பின்பற்றுவீர்கள். He left his net. அவங்க வலையை விட்டுவிட்டு He said, I want to follow you. நான் உங்களை பின்பற்ற விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். I want to follow you. நான் உங்களை பின்பற்ற விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். I want to become a follower. நான் வந்து பின்பற்றுகிறவனாக மாற விரும்புகிறேன். How many of you can say I want to become a follower? யாரெல்லாம் சொல்ல விரும்புறீங்க, நான் பின்பற்றுகிறவனாக மாற விரும்புகிறேன்? Amen. I say, நான் சொல்லுகிறேன். amen, people, I don't want people to call me a prophet. I need people call me a follower of Jesus. Amen. நான் வந்து என்னை தீர்க்கதரிசி என்று மக்கள் அழைக்க விரும்பவில்லை. நான் இயேசுவை பின்பற்றுகிறவன் என்று மக்கள் அழைக்க நான் விரும்புகிறேன். Amen. When I die, people should say he was a true follower of God. எப்ப மக்கள் வந்து நீங்க உண்மையான கிறிஸ்துவின் பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்கிறார்களோ, amen, I don't want he should say he's a true prophet of God. There are many prophets, there are less followers. I want to follow my Jesus until my death. இயேசு என்னுடைய ஜீவனுள்ள மட்டும், நான் மரணமடைய மட்டும் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீஷனாக, அவரை உண்மையாக பின்பற்றுகிறவனாக இருக்க விரும்புகிறேன். Today I say follow Jesus. இன்று நான் சொல்லுகிறேன், இயேசுவை பின்பற்றுங்கள். Amen. A follower will do everything what the master did. எஜமான் என்னென்ன சொல்லுகிறாரோ எல்லாவற்றையும் பின்பற்றுகிறவர்கள் செய்வார்கள். Acts chapter 8, people are throwing stones at Stephen. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே ஸ்தேவான் மேல எல்லாரும் கல்லெறிகிறார்கள். Amen. He is about to die. அவர் சாகிற நேரத்துக்கு வந்து விட்டார். He is looking at the heaven. அவர் பரலோகத்தை பார்க்கிறார். Heavens are open. அங்கே பரலோகம் திறந்திருக்கிறது. Amen. Do you know what is he telling? Do you know what is he telling? அவர் என்ன சொன்னார் என்பது உங்களுக்கு தெரியுமா? Lord, forgive them, they don't know what they're doing. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியவில்லை, அவர்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொன்னார். Because his master said the same thing. ஏனா அவருடைய எஜமானும் அதே தான் சொல்லி இருந்தார். Amen. Obey your master. உங்களுடைய எஜமானுக்கு கீழ்ப்படியுங்கள். Follow your master. உங்களுடைய எஜமானை பின்பற்றுங்கள். Until your last breath. கடைசி மூச்சு வரை எஜமானை பின்பற்றுங்கள். Amen. Be like a master. Amen. Our master Jesus has showed a good role model for us. எஜமானை பின்பற்றுங்கள். நம்முடைய எஜமான் ஒரு நல்ல மாதிரியை முன்வைத்து சென்றிருக்கிறார். Follow Jesus. இயேசுவை பின்பற்றுங்கள். Your life will be beautiful life. உங்களுடைய வாழ்க்கை மிக அழகான வாழ்க்கையாக மாறும். Amen. Paul says like this. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்கிறார். Amen. In the life of Paul, if you read, அப்போஸ்தலனுடைய பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிக்கும் பொழுது, he has written many revelations. பல புதிய வெளிப்பாடுகளை பார்க்கிறோம். But Paul says in one of in the books, he says like this. ஒரு நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்கிறார். What Jesus 39 slashes what Jesus took, I took 5 times. அப்ப இயேசு கிறிஸ்து 39 அடிகள் சவுக்கடிகள் அவர் வாங்கினார், ஒரு தடவை வாங்கினார். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் 5 தடவை அதை வாங்கி இருக்கிறார். And many times death came against him. நிறைய பேர் அவருக்கு எதிராக வந்தார்கள். One time when they threw stone upon his head is open, he's sleeping in the ground, everything is gone, he's dead. ஒரு தடவை அவரை பயங்கரமா அடிச்சு எல்லைக்கு வெளியே கொண்டு போட்டிருந்தாங்க. அவருடைய மண்டை அப்படி பிளந்து இருந்தது. எல்லாரும் அவரை இறந்து போயிட்டார் அப்படி சொல்லி நினைச்சாங்க. All the disciples gathered together, started to pray, he woke up again. எல்லா சீஷர்களும் அவரை சூழ்ந்து கொண்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். அவர் எழும்பி விட்டார். What did he say? அவர் என்ன சொன்னார்? Give me the Bible, I want to preach again. Amen. எனக்கு வேதாகமத்தை கொடுங்கள், நான் திரும்ப பிரசங்கிக்க விரும்புகிறேன். If you are a follower, நீங்க பின்பற்றுகிறவர்களா இருந்து, nothing can make you far from Jesus. இயேசு கிறிஸ்துவை விட்டு எதுவும் உங்களை விலகி செல்ல முடியாது. No man can take you far from Jesus. உங்களை வந்து இயேசு கிறிஸ்துவை விட்டு தூர அழைத்து செல்வதற்கு யாராலும் முடியாது. Today morning I say one thing. இந்த காலை வேளையில நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். And many people may speak against you. உங்களுக்கு எதிராக अनेகர் பேசலாம். Don't look at that people. அந்த மக்களை நீங்க பார்க்காதீங்க. As Josephat said, அவர் சொன்னாரு, my eyes are upon you. எங்களுடைய கண்கள், யோசபாத் சொன்னார், என்னுடைய கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. Only upon you. Amen. உம்மையே நோக்கி இருக்கிறது. Amen. Nothing else.
வேற எதையும் அல்ல. How many of you can say, Lord, I want to follow you? யாரெல்லாம் சொல்ல விரும்புகிறீங்க, இயேசுவே நான் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன். I want to follow you. Amen. நான் உம்மை பின்பற்ற Can you all விரும்புகிறேன். stand up in your places? எல்லாரும் எழுந்திருப்போம் நம்ம இடத்துல. Amen. Amen. I just want to pray for a couple of people and finish this meeting. ரெண்டு மக்களுக்காக நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். Amen. That one sister with a pink shawl. Amen. Just raise your hands. Yes. Yes, come forward, sister. Please, can you come forward? Amen. With your family, if anybody is there in your family, just come forward as a பெரிய family. ஷால் போட்டுக்கிறவங்க. Amen. That சகோதரி. Amen. Green dress, specs. பச்சை கலர் ஸ்பெக்ஸ் போட்டுக்கிறவங்க. Yes. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. Can you say it again? அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. The Lord says the season of change is coming. ஒரு மாற்றத்தின் காலம் உங்களை நோக்கி வருகிறது. The book of Ezra is started in their family. Amen. எஸ்ரா அப்படிங்கிற அந்த புத்தகத்திலே அந்த மாற்றம். Amen. The Lord says the book of Ezra is started. இந்த எஸ்ரா அப்படிங்கிற அந்த புக் You can understand English, no? Yes. Amen. She's professor. That's what the Lord says. I see a stick in your hand. Amen. The Spirit of the Lord says, new season is begun. Amen. I won't allow your house to go down. I won't allow things to make against you. The Lord says, you followed Jesus and you will get all the blessings of following God. Amen. The Lord says, Ezra, the book of Ezra says, they came back, they rebuilt the temple. Get ready, a restoration period is starting in your life, where and all people broke things. Pastor Ezra, the Spirit of the Lord says, He will rebuild everything in the name of Jesus. How many members are there in their life? Amen. Two children. Two sons. Amen. You can come. Amen. Two sons. What are they doing? Amen. Amen. Only two sons. Amen. The Lord says one thing, and when I just praying, the Spirit of the Lord says, I see when Daniel fasted, amen, 21 days, in a 21st day an angel came down. Amen. The Spirit of the Lord says, on elder son, I see God is changing some things in his life. Amen. I see God is opening a new door in elder son's life. Amen. Amen. That's what I see. What's his age now? 26. The Lord says, before his 28, amen, I see some great new blessing entering into his life. Amen. The Spirit, what's his name? Jerry. Terry. Amen. The Lord says Terry is a great, amen, great minister. That's what. Amen. No doubt. Amen. Upon Terry there is only one thing: ministry, 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 ministry. The Spirit of the Lord says, Auntie. Amen. God has heard your prayers. Amen. When I'm just praying, I see this 1996. Amen. When I just praying, where were you? 1996, 1998, 1996, 1997 marriage. Amen. 1996, 1998. That's what I see. Last 27 to 20. You're going to complete 27 and stepping into 28. Amen. Before your 28th anniversary, one thing you say, one thing the Lord says, I am rebuilding things. Amen. I am giving a Rehoboth into your life. Amen. The Lord says a season of Rehoboth before 2025. November month, a season of Rehoboth is started in your life. Amen. I see this. The Lord says, Joseph. Amen. The Spirit of the Lord says, Joseph was a man of dreams. Amen. The Lord says, what and all you have dreamt. Amen. God will surely give it into your life. Amen. The Lord says, what's your name, Auntie? What's your name? Full name? Ronnie. Amen. What's the meaning of that? Francie. What's the meaning? Do you know the meaning of your name? What's the meaning? And I just pray. Amen. Amen. You can just think. The Lord says, dreams. Amen. That's what I see. Amen. All last 28 years, all the dreams what you have given. Amen. The Lord says, the word of God says, David says, I was young, now I am old, but I have never seen a righteous man's kid begging for one time food. Amen. Neediman de makkal. Amen. The Lord says, you have sowed good things and God will make good things come out of your house. Amen. Pastor Ezra, the Spirit of the Lord says, before this year November, I see God is giving some keys into your hand, a favor into your hand. Lord, I bless in the name of Jesus. Declare the blessings. Thank you for doing it. Get ready for that. Get ready. Amen. Get ready. The Lord says, God is doing mighty things. Amen. May God bless you. Amen. Keep your vision. Amen. And I was just praying for this family.
இந்த குடும்பத்துக்காக நான் ஜெபித்த பொழுது I see this word Samuel. சாமுவேல் அப்படின்ற வார்த்தையை நான் கேட்டேன். I mean, that's what. Anybody do you know Samuel? சாமுவேல் பத்தி அக்கா பையன். Akapai. Sister's son. I mean, who is this? They're different family. Son-in-law. Okay. When I just I'll pray for them. Okay. I mean, when I just praying, நான் ஜெபிக்கிறேன். the Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், God is commanding peace into your house. Amen. உங்களுடைய வீட்டிலே சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். Shalom, shalom, shalom. Shalom, peace, சமாதானம், Amen. சமாதானம். The Lord சமாதானம். says a year. Amen. That's what when I was just praying. Amen. Can you all just lift up your hands and let's pray for this. எல்லாரும் இவங்களுக்கு நேராக கரங்க நீட்டி ஜெபம் பண்ணுங்க. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Lord, I pray for this house. அவருடைய வீட்டிற்காக நான் ஜெபிக்கிறேன். Bless this house. அவருடைய வீட்டை ஆசீர்வதிங்க. What and all you have promised. உங்களுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க. Amen. Do complete every promises. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நிறைவேறுவதாக. Do mighty things. கர்த்தர் வல்லமையான காரியங்களை In செய்வீராக. the name of Jesus can pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். After the prayer we'll pray for them. Amen. Amen. Look at your neighbors and say, go deeper. எல்லாரும் பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, இன்னும் ஆழமாக செல்ல வேண்டும். Go deeper. ஆழமாக செல்ல வேண்டும். Amen. Go deeper in Christianity. கிறிஸ்தவத்திலே நீங்க இன்னும் ஆழமாக செல்ல வேண்டும். Amen. You should do what no man has done. யாரும் செய்யாததை நீங்கள் செய்ய வேண்டும். Amen. God can use you in many ways. கர்த்தர் பல விதங்களிலே உங்களை எடுத்து பயன்படுத்துவார். Amen. For 1 minute, can you just look at that Holy Spirit? பரிசுத்த ஆவியானவர். You can look at can you look at the Holy Spirit? நீங்க பரிசுத்த ஆவியானவரை பார்க்கும் பொழுது, Amen. Can you say, Lord, Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை எல்லாரும் சொல்லுங்க, Lord, Holy Spirit, give me more revelation. எனக்கு அதிக வெளிப்பாடை பரிசுத்த ஆவியானவரை நீங்க தாங்கன்னு சொல்லுங்க. One question I say. Amen. One question. ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். Have you ever heard his voice? அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை. Amen. Bible says when you get baptized, he come inside your life. நீங்க ஞானஸ்நானம் பெறும்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். Amen. When he enters into your life in the baptism. வாழ்க்கைக்குள்ளே உங்களுக்குள்ளே அவர் வருகிறார். Amen. When you baptize. நீங்க ஞானஸ்நானம் பெறும்பொழுது. Amen. I'll tell you one example. ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். I and Pastor John are traveling from Trichy to Mysore. திருச்சியில இருந்து மைசூருக்கு நானும் பாஸ்டர் ஜானும் பயணம் செல்கிறோம். Amen. We are both good friends. நாங்க இருவரும் நல்ல நண்பர்கள். Amen. But when Madurai came, மதுரை வரும்பொழுது uncle comes. பாஸ்டர் வராங்க. Amen. So what did I do? I left brother John and went to uncle and started to speak with him. நான் என்ன செய்கிறேன், ஜானை விட்டுட்டு நான் அங்கிளோட நான் கடந்து செல்கிறேன். Till Mysore I am speaking to uncle only. நான் மைசூர் வரைய அங்கிளோட தான் நான் போறேன். What will Pastor John think? பாஸ்டர் ஜான் என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க? Why did I come with him? எதுக்கு நான் இவரோட வந்தேன்? Amen. I entered in the bus. I thought he will speak with me. நான் வந்து பஸ்ஸுக்குள்ள வரும்போது இவர் என் கூட பேசிட்டு வருவார்னு நினைச்சேன். Amen. When he saw somebody else, he left me. ஆனா இன்னொருத்தரை பார்க்கும்போது என்னை விட்டுட்டு போயிட்டாரு. This thing your Holy Spirit should not say. பரிசுத்த ஆவியானவர் இப்படி செய்யவே மாட்டார். I mean, he should not say about you. இப்படி உங்களை குறித்து அவர் சொல்லவும் மாட்டார். I mean, he came to have a journey with you. உங்களோடு கூட தொடர்ந்து பயணம் செய்ய அவர் வந்திருக்கிறார். Amen. But when we get other people, we forget to speak with the Holy Spirit. நம்ம வந்து மற்ற புது ஆட்களை வந்து நம்ம சந்திக்கும் பொழுது நம்ம பரிசுத்த ஆவியானவரை மறந்து விடுகிறோம். Amen. Today speak with the Holy Spirit. இன்று பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க பேசுங்க. Hear his voice. அவருடைய சத்தத்தை கேளுங்க. Become a follower of Jesus. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக மாறுங்க. You have a great calling in your life. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஊழியத்துல பெரிய அழைப்பு இருக்கிறது. For 2 minutes just all raise your hands and start to speak tongues and thank Holy Spirit. எல்லாரும் 2 நிமிடம் கைகளை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசுங்க. Holy Spirit come down. Holy Spirit move in our life. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவாராக. ஆவியானவரே move in our life. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அசைவாடுவீராக. Holy Spirit take control in my life. உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருங்க. Holy Spirit, I want to go deeper in Jesus. இயேசுவிலே நான் இன்னும் அதிக ஆழத்திற்குள்ள செல்ல வேண்டும். I want to speak out the revelation no man has spoken. யாரும் பேசாத வெளிப்பாடை நான் பேச விரும்புகிறேன். I want to have the joy what no man has. யாருக்கு கிடைக்காத அந்த சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். I want a new freedom in
my life. என்னுடைய வாழ்க்கையில ஒரு புது சுதந்திரம் கிடைக்க வேண்டும். I want to understand my calling. என்னுடைய அழைப்பை நான் புரிந்து கொள்ள வேண்டும். I want to understand my vision. என்னுடைய தரிசனத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். I want to be a new creation in Christ. இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நான் ஒரு yes 2 minutes 2 minutes 2 நிமிடம் I believe the power is flowing in this place. வல்லமை இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறது. The power is coming out of your body. உங்களுடைய சரீரத்திலிருந்து அந்த வல்லமை வெளிப்படுகிறது. Yes, in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே yes, receive this power in your life. அவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் receive it in the name of Jesus. அவருடைய தரிசனத்தை receive it in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள். yes the Holy Spirit and say, பரிசுத்த ஆவியானவரை பார்த்து சொல்லுங்கள். yes amen. Don't need any music. மியூசிக் தேவையில்ல. Only your voice. Amen. உங்களுடைய சத்தம் மாத்திரம். Amen. Can you all sing without any mic? மைக் இல்லாம மியூசிக் இல்லாம நீங்க மாத்திரம். அன்பினாவி விலையேற yes Can you look at God and say அன்பினாவியானவரே yes with your heart அன்பினாவியானவரே இருதயத்துல இருந்து பாடுங்க. விலையேற yes ஒரு மகிமை வேணும் இந்த இடத்தை என்னையாளும் பரிசுத்தரே விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் yes விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே ஆவியானவரே மகிமை ஆவியானவரே ஆவியானவரே வல்ல ஆவியானவரே 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 எல்லாரும் சேர்ந்து பாடலாம். Look at the Holy Spirit and say ஆவியானவரே 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 again can you say ஆவியானவரே ஆவியானவரே Look at the Holy Spirit. Look at the Holy Spirit. Have the touch of the Holy Spirit in your life. Let your eyes be His eyes. Let your eyes be His eyes.
of your heart. ஒரு மகிமையின் மேகம் இருதயத்தை திறந்து சொல்லுங்க. இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர். விலகாதியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. Thank you, Jesus. Lord, I come down to your presence. உங்களுடைய பிரசன்னத்தில் நான் வருகிறேன் ஆண்டவரே. Bless the crowd, bless the people. இந்த கூட்டத்தை, இந்த ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Let them go more deeper in Christ. இயேசு கிறிஸ்துவில் இன்னும் ஆழமாக செல்வார்களாக. Let the eyes of revelation be opened in their life. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிப்பாட்டின் கண்கள் திறக்கப்படுவதாக. Bless them. ஆசீர்வதிங்க. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் I ask and pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen, 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 amen. May God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you so much. எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். Amen. Last 1.5 hour you have been hearing this word. கடந்த 1.5 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. What you sowed, what the time you sowed, 100% God will give it back to you. இந்த நேரத்தை நீங்க விதைத்திருக்கிறீங்க, கண்டிப்பா அதுக்கான அறுவடையை கர்த்தர் தருவார். Let us go more deeper. Amen. இன்னும் அதிக ஆழத்துக்கு செல்ல வேண்டும். We have revival in deep. Amen. ஆழத்திலே நம்மளுக்கு எழுப்புதல் இருக்கிறது. Let's take out the revival. Let's bring that revival. அந்த எழுப்புதலை நாம கொண்டு வருவோம். எழுப்புதலை எடுத்துக்கொள்வோம். Be a man of one vision. ஒரே தரிசனத்தின் மனிதர்களாக நீங்க இருங்க. Let's stand together. எல்லாரும் ஒன்றாக இருப்போம். May God bless you. Thank you so கர்த்தர் much. உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி.